இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வாஷிங்டனில் உள்ள ஹில்டன் ஹோட்டலில் நடைபெற்ற விருந்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், துணை அதிபர் ஜேடி வான்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அந்த ஹோட்டலில் தங்கியிருந்த கோல் தாமஸ் என்பவர் விருந்து நடைபெற்ற வளாகத்தில் திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தினார். அந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக அதிபர் ட்ரம்ப் காயமின்றி உயிர் தப்பினார். துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் அதிபர் ட்ரம்ப் நிகழ்ச்சியில் துப்பாக்கிச் சூடு சம்பவம் நடத்தப்பட வேண்டிய ஒன்றுதான் என்று மகாராஷ்டிர காங்கிரஸ் எம்எல்ஏ விஜய் வடெட்டிவார் சர்ச்சைக்குரிய வகையில் சொல்லியிருக்கிறார். உலகின் பல நாடுகளை ட்ரம்ப் துன்புறுத்தியுள்ளார். அவரது சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கேற்ப அமெரிக்காவை சீர்குலைத்துள்ளார். இதனால் சொந்த நாட்டினரை அவர் மீது கோபத்தில் இருப்பதால் தான் அவரை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளது. அதுபோல ஒட்டுமொத்த இந்தியாவும் அழிவின் பாதையில் செல்கிறது. இங்குள்ள மக்களின் மனநிலையும் அமெரிக்கர்களைப் போலவே தான் இருக்கிறது என்று விஜய் வடெட்டிவார் கூறியிருந்தார். அமெரிக்க துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நியாயப்படுத்தி பேசிய காங்கிரஸ் எம்எல்ஏவை பாஜக கண்டித்துள்ளது. பாஜக செய்தி தொடர்பாளர் சேஷாத் பூனவல்லா தமது பதிவில், கார்கே உள்பட காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து பிரதமர் மோடி குறித்து தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைப்பது கண்டிக்கத்தக்கது. இத்தகைய கருத்துக்கள் ஆபத்தான, பொறுப்பற்ற மனநிலையை காட்டுகிறது என பூனவாலா தெரிவித்துள்ளார். பாஜகவை எதிர்த்துவிட்டு போங்கள், அதற்கு ஏன் அப்படி ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் இங்கு நடைபெற வேண்டும்? துப்பாக்கி குண்டுகளுக்கு பிரதமரை இழந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இத்தகைய கருத்துக்களை கூறுகின்றனர். இதுதான் காங்கிரசின் உண்மையான முகம். இதற்கு அவர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று பூனவல்லா வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடியை ஜனநாயக ரீதியில் தோற்கடிக்க முடியாத காங்கிரஸ் அவர் மீதான தாக்குதலை விரும்புவதாக பாஜகவின் மற்றொரு செய்தி தொடர்பாளரான பிரதீப் பண்டாரி கூறியுள்ளார்.